Hi ma'am. எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் இஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து திஸ் வெரி மூமெண்ட் ஐம் ஃபீலிங். அதனால நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப தெரியாத மாதிரியே இல்லை. டெலிவிஷன்ல பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்லயே இருக்கீங்க, டெய்லி வாக்கிங் வரீங்க, இப்படிலாம் கேட்பாங்க. ஸ்ட்ராங் விமன் இஸ் a lot of pressure. ஸ்ட்ராங் அப்படிங்கிறதே ஒரு ப்ரெஷர் தானே, ஆண்களுக்கும் இது ப்ரெஷர் தானே. விமன் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறவங்க, ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரவங்கலாம் ஸ்ட்ராங் விமன். அமேசிங் ஒய்ஃப், அமேசிங் மதர், அமேசிங் பர்சன். இஸ்ன்ட் ஷீ ஸ்ட்ராங்? அஜித் சார் சொல்லியிருப்பார், அந்த உன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுக்கு நீயே வந்து இன்னொருத்தனை மட்டும் தட்டு. இந்த வேலை இல்லாத நாட்கள் எப்படி செலவழிப்பீங்க? தே வெரி நைஸ் டேஸ். ஸோ ஐ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அந்த நாட் ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறதுக்கு ரீட் தீஸ் 2 books. அப்படி 2 புக்லலாம் பீஸ்ஃபுல் அதுக்காக 10 புக் படிக்க முடியுமா? ஹாய் மேம். ஹாய் ரம்யா. எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் இஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து திஸ் வெரி மூமெண்ட் ஐம் ஃபீலிங். பிகாஸ் லிட்ரலி I think you've been a very strong influence என்னோட சைல்ட்ஹுட்ல. What are you saying? எனக்கு உங்களுக்கு என்ன தெரிய கூட தெரியாது அப்போலாம், until recently. ஆனால் I go back to the days when நான் சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது மர்மதேசம், ரமணி vs. ரமணிலாம் வந்து we had a family tradition. அது வரும்பொழுது எல்லாரும் டின்னர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹாலில் வந்து பார்த்துட்டே அம்மா அப்பா நான் என் பிரதர் 4 பேரும் வந்து சாப்பிடுவோம். அந்த கல்ச்சர்லேருந்து இப்போ இட்ஸ் பிகம் சச் அ நியூக்ளியர் செட்டப். பட் when I see you, இல்லை, I think that's why also the connection is very strong. ஏன்னா நீங்கள் you've just been a deep part of me growing up. And அதனால நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப தெரியாத மாதிரியே இல்லை. I feel like you just been a part of me. Yeah. டெலிவிஷன் ஹேஸ் தட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டெலிவிஷனுக்கு இருக்குது. டெலிவிஷனில் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுலேருந்து வந்து இப்போ நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க போனேன். என்னோட பாட்காஸ்ட்க்கு நீங்கள் கெஸ்ட்டுக்கு போது இட்ஸ் ஜஸ்ட் தி சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டிங். தேங்க் யூ ஃபார் இம்மீடியட்லி சேயிங் எஸ். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் ஐ ஹர்ட் ஃப்ரம் யூ. ஏன்னா ஐ நோ யூ, த வே நீங்கள் த கொஸ்டின்ஸ் தட் யூ புட் அவுட் அண்ட் your thought process எல்லாமே I've enjoyed it. அதனால இது நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். It means a lot ma'am. நான் வந்து ஃபஸ்ட்டே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் தேர் தான். ஐ சார்ட் ஆஃப் உங்களை நான் நிறைய விஷயத்தில் அட்மையர் பண்ணுறேன்னா, இந்த ஒரு விஷயத்தில் இஃப் யூ நோ வாட் ஐ மீன், ஐ envy because you started at a time உங்களோட கரியர் வேர் சோஷியல் மீடியா didn't exist. அண்ட் ஒரு நல்ல ஒரு 10 years அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் அந்த பீரியட் வேர் எனக்கு இன்னும் கூட சோஷியல் மீடியா எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கேன். இருக்கு ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும் எனக்கு இருக்கு உங்க அக்கௌண்ட். பட் அது நான் பெருசாக அதில் ஆக்டிவாக இல்லை. நீங்க ஆக்டிவா இல்ல, பட் தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு தேவதர்ஷினி சேத்தன் ஃபேன் பேஜ், ஆர் யூனோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திங்ஸ் ஆன் இட். உங்களோட படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அதில் இருக்கிற ஃபோட்டோஸ், ஆர் யூனோ மீம் கிரியேட்டர்ஸ் புட்டிங் அப் திங்ஸ், கான்டென்ட். ஸோ தெர் இஸ் அ ஹோல் திங் ஹேப்பனிங் அவுட் தேர். நீங்கள் ஆக்டிவாக இல்லைனா கூட ஆன் சோஷியல் மீடியா டுடே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஈஸியாக வந்து கூகுளில் உங்கள் பேரை டைப் பண்ணால் திங்ஸ் வில் பாப் அவுட். யூடியூப்பில் போனால் தெர் ஆர் டன்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஃப்ரம் தேட் டு த எரா வேர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போகிறீங்க, ஷூட்டிங்க்கு போகிறீங்க, அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, நீங்களாக வெளில போனால் ஒரு 10 பேர் உங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இல்லை. ஸோ கேன் யூ டெல் மீ ஹவு இட் வாஸ் அப்போ டு நவ்? எதுவுமே நமக்கு பழக்கப்பட்ட பிறகு தான் அது இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, எங்கள் வீட்டிலலாம் நான் வளர்ந்தப்போ ஏசி கிடையாது, நல்லா தான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஏசிலாம் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஏசி இல்லையா அப்படின்னு இருக்குல்ல. ஆமாம். ஸோ வெதர் ஆஃப்கோர்ஸ் மாறி இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. பட் அந்த ஏசி பழகின உடனே ஒரு 6 monthsலேயே அது இல்லாமல் இருக்க முடியல. அப்படிதான் எல்லாமே நினைக்கிறேன். ஓகே, பட் நான் இன்னும் ரொம்ப பழகலை அதுக்கு. ஸோ உங்களுக்கு கூகுள் மட்டும் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று தேவைன்னா இட் இஸ் ஈஸி, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு கூகுள் பண்ணுவேன். பட் நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கல அதில். ஓகே, யாராவது ஏதாவது மீம் அனுப்புவாங்க, வந்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதோட விட்டுடுறது. ஸோ ரொம்ப கமெண்ட்ஸும் படிக்க மாட்டேன். ஏதாவது வந்ததுன்னா இன்டர்வியூ வந்து மேலோட்டமாக அந்த 2 கமெண்ட் பார்த்துட்டு அப்படியே முடி வச்சிருவேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸே இல்லை பேசிக்கலி அப்போக்கும் இப்போக்கும்? அப்போ ஐ மீன் ஐம் அவேர் ஆஃப் த சோஷியல் மீடியா இருக்கேன். ஐம் தேர் அண்ட் ஐம் நாட் தேர், அப்படி தான் வச்சுருக்கேன். இன்னும் ரொம்ப ஐம் நாட் இன் டு இட். அதனால என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கிரேட். வாட்ஸ்அப்பில் இருக்கேன் ஆஃப்கோர்ஸ். வாட் அபவுட் ஃபேம்? இந்த ஃபேம் பாப்புலாரிட்டி இது இல்லாமல் இருந்த டைம் வெர்சஸ் நவ், வாட் இஸ் த ட்ரான்ஸ்லேஷன் உங்களோட ஹெட்டில்? ரைட்.
அப்போ ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்க்கு போனால் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் a very young girl, அவேர்னஸ் கம்மி. அப்போ ரொம்ப அவேர்னஸ் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ லுக்கிங் பேக் I've traveled a long way. So fame அப்படின்றது it's part of my job அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியாவில் இருக்கும் அப்படின்னும் போது it comes along with that. இப்போ நான் மீடியாவில் இல்லை, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதேவாக தான் இருக்கும் டுவர்ட்ஸ் ஒர்க். மை டெடிகேஷன் ஆர் என்னுடைய என்ஜாய்மெண்ட் அவுட் ஆஃப் ஒர்க் அதெல்லாம் சேமாக தான் இருக்க போது. ஒன்லி திஸ் ஃபேம் மிஸ் ஆகும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப். அது நான் நினச்சிட்டேன் அப்புறமா அவேர்னஸ் இருக்காது. உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க மேம்? லைக் அஸ் இன் சம்வேர் மேபி ஒரு தின் லைன் உங்களோட ப்ரைவசிக்குள்ளே அது எஃபெக்ட் ஆகுதா? எஸ், நம்ம வெளியில் போகும்போது எஸ் இட் இஸ் எஃபெக்டட். ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வரும்போதும் இட் பிகம்ஸ் பிக். சாதாரணமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னும் போது இட் பிகம்ஸ் பிக். எக்ஸாக்ட்லி. பர்சனல் விஷயங்களும் பிகம்ஸ் பிக். ஸோ அது இருக்கு, அதுவும் பார்ட் ஆஃப் ஜாப் தான். யூ அக்செப்டட், கம் டு டர்ம்ஸ் வித் இட் மாதிரி. பார்ட் ஆஃப் ஜாப். வெளியில் போகும்போது அன்னைக்கு எப்படியோ அப்படி ஐ மேனேஜ். இஃப் ஐ எம் அலோன், நான் தனியாக இருக்கேன், எனக்கு எந்த கமிட்மெண்ட் அன்னைக்கு இல்லை, ஐ எம் நாட் ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் சம்திங்னா இஃப் பீப்புள் கம் ஆஸ்க் ஃபார் பிக்சர்ஸ் ஐ oblige. இஃப் நியத்திலாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ எங்கேயா ஓடிடுவா அந்த மாதிரி. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர். அந்த மாதிரி இடங்கள்ல ஐ வில் அவாய்ட். இஃப் ஐம் ஒரு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கேன்னா சாரிங்க ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் people will get offended. அது நம்ம கையில் இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் I can be polite. Of course. Understood. இப்போ வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் லைக் எனி கேர்ள்ஸ் ட்ரீம், எனிபடிஸ் ட்ரீம் வந்து ஒரு பெருசாக லைஃப்பில் ஒன்றும் இல்லை, பட் எனக்கு ஒரு ஜாப் வேணும், ஒரு பார்ட்னர் வேணும், அப்புறம் ஒரு டீசெண்டான ஃபேமிலி லைஃப் வேணும் அப்படின்றது இஸ் எவ்ரி கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். மோஸ்டா இது அங்கே தான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற சமயத்தில் அன்டில் ரீசெண்ட்லி ஐ ஃபெல்ட் லைக், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், இது வந்து ரொம்ப அட்டைனபிளாக இருந்தது, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் சர்வைவ் ஆகிட்டாங்க, அந்த ஹாப்பி மேரிட் லைஃப்னு அதை சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது, அவங்க கரியர்லேயும் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தே ப்ரோக்ரெஸிங் அப்படின்னு சொன்னால், வாவ் யூஆர் லக்கி, யூஆர் அமேசிங் அப்படின்னு அதை வந்து பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற லெவலுக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஐ ஹவ் சென்ஸ்ட். would you agree to it? இது எல்லாமே ஒரு இவால்விங்கோடைய ப்ராசஸ் தானே ரம்யா. ஸோ நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நான் சின்ன குழந்தையா ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க. ஒன்லி எங்கள் அம்மா மட்டும்தான் டீச்சராக இருந்தாங்க. அப்போ ஸோ எவ்ரி மார்னிங் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சு அந்த டைமில். எல்லாருக்கும் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இருக்காங்க, லஞ்ச் கொண்டு வராங்க, எனக்கு மட்டும் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். என் சிஸ்டர் ஃபீல் பண்ணல. ஸோ எந்த குழந்தை எதை பிக் பண்ணுறதுன்றது அந்தந்த சைடோட பொறுத்தது. ஓகே, ஸோ நான் அதுக்கெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல். உங்க அம்மா வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குற இதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ சாய்ஸ். அண்ட் இப்போ சாய்ஸஸும் நிறைய இருக்குது. அது ஒரு இவால்விங் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சாய்ஸ் நிறைய முன்னாடிலாம் ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். ஒரு பெண் பிறந்த உடனே ஓகே ஒரு லெவல் வரைக்கும் படிப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் ஆகும், சொன்ன மாதிரி தான் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன்டாக இருந்தது. பட் இப்போ அந்த டெஃபினிஷன்லாம் நம்ம வந்து ஓரத்தெல்லாம் அழிச்சு we are making new definitions. ஸோ அந்த இவால்விங் ப்ராசஸ் தான் அது. இந்த இவால்விங் ஃபேஸில் do you think it's possible for a woman to get it all? Is it all attainable? ஆர் ஒன்று கிடச்சதுன்னா இன்னொன்று காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோமா? இட்ஸ் அ சாய்ஸ் தான் ரம்யா. இப்போ ஆண்களுக்கு எப்படி அது ஒரு சாய்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஒரு சாய்ஸ் அது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. வாட் யூ வாண்ட் இன் லைஃப், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போது இஃப் யூ ஆஸ்க் மீ திஸ் ஆர் தட், எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு. இப்போ என் பொண்ணை கேட்டிங்கன்னா ஷீல் சே கரியர், என் சிஸ்டரை கேட்டால் ஷீ சேஸ் கரியர். ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் பேலன்சிங். It's all balance. That's the key word. Yeah. அந்த trick வந்து you should know over time, I guess. How to. So
நான் இந்த பாட்காஸ்ட் பத்தி உங்ககிட்ட ஃபோன்ல பேசும்போது somewhere when I mentioned strong women I was expecting this. I remember you telling me வந்து strong women is a lot of pressure. Yeah, Please explain this. ஸ்ட்ராங் அப்படிங்கிறதே ஒரு ப்ரெஷர் தானே, ஆண்களுக்கும் இது ப்ரெஷர் தானே. ஏன்னா காலகாலமாக சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்கல்ல பசங்களை. நீ ஆம்பளை பையன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழக்கூடாது. வாட் நான்சென்ஸ். ஏன் அழக்கூடாது? ஹியூமன் இமோஷன். வல்னரபிளாக இருக்கிறது, ஒரு ஃபீல் பண்ணுறது, ஒரு அழ வர்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெற்றி தோல்வி, இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஸோ ஹவு கேன் அ மேன் இமோட் டிஃப்ரெண்ட்லி? ஸோ அவனை ஸ்ட்ராங்னு சொல்லி வளர்த்து இப்போ இல்லப்பா நீ நார்மல் தான், நீ சாதாரண அப்படின்னு இப்போ பெண்களை ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. ஸோ அகெயின் இட் வில் பி லைக் an unlearning process for the woman. That's what I feel. So அந்த டேர்மே வேண்டாம்ன்றீங்க. Yeah. No, somewhere I was also very curious. எங்க ஆரம்பிக்குது இந்த ஸ்ட்ராங் விமன் டேர்ம் அப்படின்னு பார்த்தா, கன்வென்ஷனல் பாக்ஸ்குள்ள உட்காராத கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ், ஓகே, ஆர் ரொம்ப வந்து விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறவங்க, விமன் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறவங்க, ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரவங்கலாம் ஸ்ட்ராங் விமன். எவ்வளோ அது தப்பான ஒரு கருத்து பாரு. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு லேடி இருக்காங்க, ஷீ இஸ் பிரிங்கிங் அப் ஹர் கிட்ஸ், நல்லா சொல்லி வளர்த்து எப்படி என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு எப்படிலாம் ஃப்ரீடம் கொடுக்கணும், எங்கே வந்து டிசிப்ளின் பண்ணணும், பவுண்டரிஸ் எங்கே, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைகளை வளர்க்குறா. ஷீ இஸ் அட் ஹோம் டூயிங் ஹர் டியூட்டிஸ். She's an amazing wife, amazing mother, an amazing person. Isn't she strong? She's more strong than anybody else. They're very peaceful. That's the magic word. So strength ன்றது I will look at it as awareness. Okay. Be aware. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது, உன்னுடைய சாய்ஸ் என்ன, வாட் இஸ் யோர் நீட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே தான் is like nicer than being strong. Yeah. I completely agree now, getting the sense of what you are saying. இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம், if I may ask you? நிறைய வருஷம் ஆயிடுச்சு. 28 இருக்கும். 28 years. Okay. And 28 yearsல தேவதர்ஷினி சேத்தன் is a household name, is a brand name. நீங்கள் வந்து ஹிந்தி வரைக்கும் போயாச்சு. பட் somewhere when I sensed how this happened, நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவிஷனில் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் ஃபிலிம் கரியர் took off where you started doing comedy roles. அதுக்கப்புறம் அதில் ஸ்ட்ராங்கர் ரோல்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்லேருந்து தெலுங்கு போனீங்க, தெலுங்குலேருந்து இப்போ ஹிந்தி. வாட் வாஸ் மோஸ்ட் அட்மிரபிள் அபவுட் இந்த பாத்தில் என்னன்னு பார்த்தா, அஸ் சச் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மீடியா கரியரில் விமெனுக்கே வந்து இட்ஸ் வெரி லிமிட்டட் ஸ்பேஸ் ஃபார் யூ டு க்ரோ. எஸ்பெஷலி நம்ம வந்து ஹீரோயின்ஸாக இருந்தாலாவது வந்து 2 சாங்கு அது இதுன்னு ஏதாவது ஒன்று நடக்கும். கேரக்டர் ரோல்ஸ் அப்படிங்கும்பொழுது இன்னுமே இட்ஸ் ட்ரிக்கி. சான்சஸ் ஃபார் யூ டு கெட் மீட்டி ரோல்ஸ் அது வந்து ரொம்ப 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 கம்மி. பட் இன்னைக்கு வந்து யூ ஹேவ் திஸ் வெர்சட்டாலிட்டி ஆஃப் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க, எல்லா டெரிட்டரிஸ்லையும் பண்ணுவீங்க. ஹவு டிட் யூ கிராக் இட் மேம்? ஐ திங்க் நான் என் மேலே ப்ரெஷர் போட்டுக்கல, அதுதான் மெயின். எனக்கு தெரிஞ்சு நான் யோசித்து பார்க்கும்போது ஐ டென்ட் டேக் இன் எனி ப்ரெஷர். ஐயோ இது அட்டைன் பண்ணணும், இதுதான் என் இலக்கு, இது வரலையே அப்படின்னு நான் வெயிட் பண்ணல. I was just going with the flow. You make it sound very easy, but I'm sure it's not that. And I was of course very dedicated. I was like sincere at my work. அதெல்லாம் அது எல்லாரும் பண்றாங்க. ஆமா, எல்லாருக்குமே இப்போ அதுவும் I see a lot of dedication. Newcomersலாம் கூட I see lot of dedication. I'm an untrained actor. நானா வந்து அப்படியா? I didn't go for any training. My training was Naga sir, Marmadesam, Ramani versus Ramani. So அதுதான் என்னோட training. So I'm not a trained actor. But இப்போலாம் பசங்க they so aware and dedicatedனா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு நிறைய. அப்போ எங்களுக்கு அவேர்னஸும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்தது, அது மீறி எங்களுக்கு தெரியல என்னென்ன இருந்துச்சுன்னே தெரியல. we just opportunity வந்தது, I became an actor. So but how did you create this space for yourself? இதுல வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் சொல்வீங்களா, இல்ல வந்து எல்லாரும் சொல்றாங்களே நம்ம சினிமாவில் வந்து ஒரு லக்கி ஃபேக்டர் இருக்கணும், ஒரு டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுன்னு சொல்வீங்களா, ஆர் இஸ் இட் யூ சேயிங் நோ டு அ லாட் ஆஃப் ரோல்ஸ்? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? இது உண்மை சொல்லணும்னா ஐ ஹவ் நாட் கிரியேட்டட் திஸ், இட் ஹேப்பன்ட். அதுதான் என்னுடைய ட்ரூத். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இட் வில் பி டிஃப்ரெண்ட். சிலர் வந்து தே ரியலி ஃபோக்கஸ், ஒரு இலக்கை நோக்கி போவாங்க அப்படின்லாம். பட் நான் வந்து இலக்கு வச்சுக்கல இங்கே இந்த ஒரு இடத்துல. ஓகே, அதான் நான் சொன்னேன், இலக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ்
அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம எப்பவுமே எந்த இடத்துல ப்ரெஷர் போடுறோமோ அங்கே தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நிறைய வரும். ஓகே, அங்கே தான் நமக்கு இஷ்யூஸ் வரும். நம்ம ப்ரெஷர் போடாத இடம் தானாக போயிட்டு இருக்கோம். தட்ஸ் ஹவ் மை கரியர் வென்ட்னு நான் நினைக்கிறேன். தென் அப்படி இருக்கும்பொழுது how do you handle the inconsistencies of the profession மேம்? ஏன்னா வந்து எல்லார் மாதிரியும் நம்ம டெய்லி போய் ஒர்க் பண்ண மாட்டோம். there's a lot of gaps. சில சமயம் வந்து நீங்க நோ சொல்லணும். சில அந்த மாதிரி டைம்ல do you go through something low or how do you handle that part? அங்கே ஜாப் பொறுத்த வரைக்கும் வெரி ப்ராக்டிக்கல். ஓகே, ஐ மீன் ஆக்டர் 365 நாள் வேலைக்கு போக முடியாது. ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் என்னன்னா நமக்கு மட்டும்தான் நம்ம வேலைக்கு போகல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ ஐடி பீப்புள்லாம் ஐம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றது, இல்லை வெளில போகும்போது உங்களை ரெக்கக்னைஸ் பண்ற யாரோ ஒருத்தங்க வந்து இப்போ என்ன படம் பண்றீங்க, அடுத்து என்ன விஷயம், படமே பண்றது இல்லையா இப்படிலாம் கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி என்ன கேட்பாங்க, டிவிக்கு கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது, வீட்லயே இருக்கீங்க டெய்லி வாக்கிங் வரீங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஹவு டு ஹேண்டில் தட்? ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. இட்ஸ் மை ஜாப். அதை நான் பர்சனலாக எடுத்துக்க ஆரம்பிச்சேன்னா இட் வில் எஃபெக்ட் மீ. இட் வில். ஃபினான்ஷியலாக நம்ம பிளானிங் தேவை. ஓகே, அது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும். எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ ஒரு பேசிக்காக ஒரு எஃப்டிஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பேண்டமிக் இந்த மாதிரி டைம்லலாம் லைக் where will you go for money? Exactly. So you have to eat from your investment. Right. So அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக இந்த ஜாப் இந்த ஃபேம் இதை நான் அப்படின்னு நினச்சிட்டோன்னா இது என் வேலை. ஸோ வேலை நம்ம ஆக்டராக இருக்கும்போது 30 நாளும் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சிலப்போ பண்ணலாம், சீரியஸ் பண்ணும்பொழுது அதுவும் நடக்கும்ல. அப்புறம் 40 நாள் வேலை செஞ்சுட்டு அதான் அதுவும் பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்பவும் அந்த ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதும் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த வேலை இல்லாத நாட்கள் எப்படி செலவழிப்பீங்க? அது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ப்ளீஸ் டெல் மீ. ஏன்னா இட்ஸ் மை டைம்ல ஐ எம் வித் மை செல்ஃப், வித் மை ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மை புக்ஸ். ஸோ தே வெரி நைஸ் டேஸ். ஸோ ஐ மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அந்த நாட்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வேலைக்கு போகிற நாளும் நல்லா இருக்கு, வேலை இல்லாத நாளும் நல்லா இருக்கு. கேன் யூ டெல் அஸ் அந்த வேலை செய்யாத நாட்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிறீங்கன்னா என்ன செய்வீங்க அப்போல்லாம்? அன்னைக்கு என்ன நான் ஃபீல் பண்ணணும் அதை பண்ணுவேன். ஸோ சில பேசிக் திங்ஸ் இருக்குது, லைக் மை ப்ரேயர், மை ரேக்கி, அதெல்லாம் வந்து டெய்லி வச்சுக்குவேன். இப்போ பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பட் சாப்பிட்றது நம்ம என்ன சாப்பிட்றோன்றது அன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ ஒரு நாள் வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி. ஸோ ஏதாவது பார்த்துட்டு ஃபிலிம் பார்த்துட்டோ ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்துட்டோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி. சில நாள் ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு சம்படி. அப்போ இருக்கிறவங்க போட்டு பேசுவேன். சூப்பர். சில நாள் ஐ பி ஸோ ஃபோக்கஸ்ட் ஐ வாண்ட் டு ரீட். டெய்லி கொஞ்சம் ரீட் பண்ணுவேன். பட் என்னைக்கா ஒரு நாள் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ரீடிங் நான் விட்டுருவேன். ஸோ அன்னைக்கு வாட் மை நீட் இஸ் ஐ நீட் டு, நான் என்னுடைய நீடை நான் முதல்ல மதிக்கணும், இல்லைன்னா வேற யாரும் மதிக்க போகிறாங்க. செல்ஃப். ஸோ இன்னைக்கு என்ன எனக்கு தோணுதோ ஐ ஹாவ் அன் இலக்கு. சரி இன்னைக்கு ரீட் பண்ணலான்னு வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் ஏறாது ஒன்றும் மைண்டில். யூ பி ஸோ டிஸ்ட்ராக்டட் அண்ட் ஐ கேன் சிட் வித் தட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் என்ன எது ப்ராசஸிங்லாம் நடக்கும். சிலப்போ அதுக்கு கூட தெம்பு இருக்காது. ஜஸ்ட் பி லெட் பி. ஓகே, அன்னைக்கு என்னுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து ஐ கோ பை தட். பியூட்டிஃபுல். எப்படி வந்து இவ்வளவு இந்த 28 வருஷத்துல வந்து கான்ட்ரவர்சியே உங்களை பத்தி இல்லை? என்ன ஆச்சரியமா அப்படியே என்ன கேட்குறீங்க? இல்லை என்ன இருந்தாலும் என் காதுக்கு வராது. இல்லை மேம், சோஷியல் மீடியா ஏஜ்ல ஒருத்தங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சி இல்லைன்னா சோஷியல் மீடியால இல்லை. நான் தான் சொல்றேனே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க நடந்து போகும்போது ஒரு ஸ்டார் வந்து நீங்க ஹை சொல்ல அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு கான்ட்ரவர்சி. ஆனா நீங்க வந்து யூ ஆர் தேர், யூ ஆர் பாப்புலர், யூ ஹவ் மேட் இட், பட் ஸ்டில் தேர் இஸ் நோ I'm happy for you, by the way. நான் இதை வந்து அக்யூசிங்கா சொல்லல. பட் அகெயின் வாட் இஸ் த ட்ரிக்? ஹவ் ஆர் யூ டூயிங் இட்? நீங்க வந்து இஸ் இட் லைக் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டேன்னா வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, வெளிலலாம் போவேன். ஓகே, ஐ டூ சோஷியலைஸ். ஐ மீன் ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். சோஷியலைஸ்லாம் பண்ணுவேன். படங்கள் போவேன், தியேட்டர்ஸ்ல, மால்ஸ். ஐம் அவுட், யூ கேன் சீ மீ. வெளில நீங்க பார்க்கலாம். நான் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிற அப்படிலாம் இல்லை, தெரியல. அதுவும் எனக்கு ஐம் நாட் வெரி ஷுர். ஒருவேளை ஐயோ பாவம் அம்மா இதை பத்தி எதுக்கு சொல்லுவோம், சிலருக்கு முகராசி ஒன்று இருக்கும், இதை பத்தி சொன்னா இது ரியாக்டும் பண்ணாது, சரி எதுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க சிலவும். ஓகே, பிகாஸ் அப்படி ஏதாவது வந்தாலும் ஐ ஒன்ட் ரியாக்ட். அதனாலே மேபி ஐம் நாட் அட்ராக்டிங் இட் ஆல்சோ. ஐ டோன்ட் நோ. பியூட்டிஃபுல். லெட்ஸ் கம் இன் டு யுவர் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஏன்னா வந்து
both சேத்தன் சார் நீங்கள் ரெண்டு பேருமே in front of camera. I generally have noticed இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப கரியர் ஓரியன்டாக இருக்கும் பொழுது the proper challenges in their relationship will be based on யார் அதிகமாக இன்கம், யார் மோர் பாப்புலர், யார் வந்து வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க, யார் வந்து பிரெட் வினராக இருக்காங்க. இந்த ஒரு அலைன்மெண்ட் எப்போதுமே ஒரு ஷிஃப்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஈகோ கிளாஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு த்ரூ யுவர் ஓன் லைஃப் வாட் வுட் யூ சே? இட்ஸ் ஆல்சோ அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கிறேன். ஏன்னா நான் பொதுவாக நான் பேச முடியாது இதில். ஸோ நான் சேத்தன் அப்படின்ற போது தான் ஐ கேன் டாக் அபவுட் இட். நமக்குள்ளே இருக்கிற புரிதல். ஏன்னா இந்த ஜாபுக்குன்னு அப்ஸ் இருக்குது, டவுன்ஸ் இருக்குது. ஓகே, அது ஃபினான்ஸில் இருக்கலாம், பாப்புலாரிட்டியில் இருக்கலாம், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், ரெக்கக்னிஷன், வேலிடேஷன், எல்லாமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இதில். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பாப்புலராக இருக்கலாம், நாளைக்கு எனக்கு படங்கள் எதுவும் இல்லைன்னா லைக் ஒரு செல்ஃபி கூட என்கிட்ட எடுக்க மாட்டாங்க அடுத்த ஆளுக்கு. ஸோ இது வந்து பர்சனல் கிடையாது. அதே மாதிரி தான் நான் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ விடுதலை ரிலீஸ் ஆனதும் பார்த்தா என்கிட்ட மேடம் ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது வந்து இந்த டைம்ல இப்படி வரவேற்பு இருக்கு. அதுதான் அது நான் பர்சனலாக நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன்னா இட் இஸ் ஐ திங்க் சேத்தனுக்கும் அந்த அதே மாதிரியா மணியும் அப்படிதான். சரி, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க ஐடி செலவு பண்ண, என்கிட்ட இருக்கு நான் செலவு, அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். தட்ஸ் பியூட்டிஃபுல். அது வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படியே சீம்லெஸ்ஸா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ் இல்லையா? ஐ திங்க் ஸோ. யா, that's just very beautiful. நாங்க ரெண்டு பேருமே ஐ திங்க் we work towards it. Beautiful. Awareness ஓட கொஞ்சம் awareness இல்லாம சில விஷயங்கள் by nature. Is this all the reason why உங்களோட interest towards psychology is so strong? I think it was a desire. ரொம்ப வருஷமா அந்த ஆசை இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல வந்து எனக்கு அந்த நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மேத்தமேட்டிக்ஸ், எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அதை நான் நம்பர்ஸ்னு அப்போ நினச்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸில் அந்த ஆன்சர் வந்ததுன்னா எனக்கு அந்த பயங்கரமாக ஐ ஃபீல் ஒன் ஹை. அப்படியே ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் டேலி ஆச்சுன்னா எனக்கு அன்னைக்கெல்லாம் பயங்கர குஷியாக இருப்பேன். ஸோ எனக்கு ஐ ஹேட் திஸ் ஃப்ளேர் ஃபார் நம்பர்ஸ். அதனால ஐ திங்க் ஐ டுக் அக்கௌண்டன்சி. ஐ வாண்டட் டு பிகம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் பிகாமும் சேர்ந்தேன் எல்லாம். ஆனால் உள்ளார வந்து இந்த மைண்ட் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனித மனம் இதை விட ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இட்ஸ் த மோஸ்ட் அமேசிங் திங் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கல அப்படின்றதால நான் வந்து ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட். ஆனால் எனக்கு ஐ வாஸ் நாட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஃபிசிக்ஸ். ஓகே, அது ஒரு என்னமோ ஒரு அவசியம். சரி, ஓகே, நமக்கு நம்பர்ஸ் தான் பிடிக்குமே, அக்கௌண்ட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஐ வாண்டட் டு பிகம் ஆடிட்டர். பட் அந்த ஆசை உள்ளே இருந்துகிட்டே இருந்துன்னு நினைக்கிறேன். அதான் யூனிவர்ஸ் ப்ரொவைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அது சிங்க் ஆகும் எல்லாமே. சிங்க்ரோ டெஸ்டினி. ஸோ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி அமையும் எல்லாமே. அப்போ வந்து கரெக்டாக காஞ்சனா ரிலீஸ் ஆகுது. நான் அது வரைக்கும் டெலிவிஷன் தான் தெரியும். 40 நாள் வேலை செய்வோம் மாதத்தில். ஸோ அப்போ ஷோ வேறு பண்ணிட்டோம், சமையல் அது. ஸோ நைட் அண்ட் டே ஷூட் இருக்கும். ஸோ ஒரு ஜாம்பி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த டைம். ஸோ அப்போ வந்து காஞ்சனா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோடனே பார்த்தா பயங்கர ஹிட்டு. நான் எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்க்கலையா? அன்னி கேரக்டர் என்னெல்லாம் அப்போல்லாம் ப்ரமோஷன் கூட நான் எந்த படத்துக்கும் போனது இல்லை. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ வாஸ் ப்ரொமோட்டிங். ஸோ அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த லெவலில் நான் இருக்கேன். எனக்கே ஆச்சரியம். மாஸ்டர் வந்து ஹைதராபாத் போங்க, இங்கே போ, என்னது நான் போகணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி எக்ஸைட்டிங் திங். அது ஹிட் ஆகுதுன்னு உடனே ஆக்சுவலாக சேத்தன் தான் சொன்னார், ஸோ திஸ் இஸ் யுவர் பிரேக், ஸோ யூட்டிலைஸ் இட், இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. ஹி செட் டூ வாட் யூ ஃபீல் லைக் டூயிங். அண்ட் ஸோ ஐ குட் வெயிட். ஏன்னா ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு தோணிட்டு இருந்தது. அண்ட் ஐ டிட் அ ஷார்ட் ஃபில்ம் ஃபார் ஒன் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட். ஓகே, இட் வாஸ் அபவுட் பேரண்டிங். பிருந்தா ஜெயராமன் சொல்லிட்டு அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபில்ம். தென் ஐ வென்ட் டு ஐ செட் மேம் எனக்கு படிக்கணும். அப்போது ஷீ செட் யா வை நாட். ஐ செட் எனக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, நான் எப்படி படிக்கிறது? ஷீ செட் இட்ஸ் ஓகே, எம்எஸ்சி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் தாராளமாக எம்எஸ்சி பண்ணலாம். அண்ட் ஷி ஆஸ்க் மீ டு கோ டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே, சிதம்பரம். ஓகே, ஸோ அங்கே போய் ஐ என்ரோல்ட். உடனே இந்த காஞ்சனா ரிலீஸ் ஆகுது, நான் இந்த ஷார்ட் ஃபில்ம் பண்ணுறேன், உடனே போய் என்ரோல் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி உங்கள் இடத்துல எல்லாரும் வந்து அடுத்து ஒரு 10 பயங்கரமான படங்கள் வரும், எல்லா ஆஃபர்ஸையும் எடுத்து இதுக்கு டேட் கொடுக்குறேன் அதுக்கு டேட் கொடுக்குறேன்னு சொல்லி அது தானே நடந்துச்சு. ஸோ அது நான் ஒன்றும் எஃபர்ட் எடுக்கல. ஓகே, ஸோ அது தட் ஹேப்பன். பட் இங்கே ஐ ஹேட் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட்.
ஸோ அப்படியே சேர்ந்தேன், எம்எஸ்சி பண்ணேன். அதுக்கப்புறமா அப்போ ஆரம்பிச்ச கோர்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்களா? என்னடா எம்எஸ்சி தான் எவ்வளோ கோட்டெல்லாம் அறியும். நீங்கள் இப்போ சொன்னீங்களே என்கிட்ட ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி பேசும்போது. இல்லை இப்போ வேறு பண்ணிட்டுருக்கேன். அது 2011 நான் என்ரோல் பண்ணேன். அது 2 years முடித்தேன். தென் ஐ டிட் மை டிப்ளமா இன் கவுன்சிலிங். அப்புறம் இஸ் பார்ட் ஆஃப் சென்னை கவுன்சிலர்ஸ் ஃபவுண்டேஷன். அப்போ கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் கிளைண்ட்ஸ் பார்க்கறது இந்த ஜாப்ல கொஞ்சம் சிரமம். ஏன்னா நம்ம வீக்லி ஸ்லாட்ஸ் கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். உங்களோட கிளைண்ட்ஸ்னால் வந்து ஆர் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ அ சர்டன் இஷ்யூ இன் அ சர்டன் பிளேஸ் ஆஃப் தேர் லைஃப்? நீங்கள் கவுன்சிலராக அங்கே வருவீங்களா? இப்போ ஐ அண்டர் சைக்கோதெரப்பி ட்ரைனிங் 5th yearல இருக்கேன். ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி, டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு டிஏன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ ஐ மீன் மை 5th year ட்ரைனிங், டிப்ளமா முடிச்சிட்டேன் அதில். ஸோ ஐ மீன் மை நெக்ஸ்ட் லெவல். ஆனால் ஐ நீட் மோர் ஹவர்ஸ், ப்ராக்டிஸ் ஹவர்ஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி, அதனால you're taking your time. Yeah. Okay. Because shootings வச்சிட்டு I need to give that regular. இப்போ மண்டே கொடுக்குறேன்னா I need to give that Monday every week. But so I can see one client at a time. இதுதான் கேட்குறேன். அதாவது கிளையண்ட்னா என்ன மாதிரியான கிளையண்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க? வாட் இஸ் த ஒர்க் தட் ஹேப்பன்ஸ் தேர்? ரைட். சி பட் ஐ கேன் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஐ கேன் புட் தெம் ஆன் டு சம்படி. ஏன்னா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருமே தே டீல் வித் எவ்ரி திங். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்கோதெரபிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஐம் லுக்கிங் அட் எஜுகேஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ ஏன்னா நம்மளை வந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸில் தான் கூப்பிடும்போது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது ஐ வில் கம் ஃபார் அ லெக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் என்னுடைய ஒர்க்கும் இட் கெட்ஸ் கம்ப்ளீட். அண்ட் ஒரு மாசத்துல 4-5 ஆஃபராவது இப்படி வருமா? ஸோ நான் எல்லாமும் ஐ கான்ட் கீப் கோயிங் ஆல்சோ. அண்ட் ஐ திங்க் ஐ டன் இனஃப். ஸோ ஐ டெல் தெம் திஸ். ஸோ அப்படி ஐ கீப் going it. And client எடுப்பேன், like one client at a time. I keep it educational. அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போசிங் they need counseling இல்லை தெரப்பி, ரொம்ப சைல்ட்ஹுட்டோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா I will refer them to my colleagues. Okay. I want to shift to Niyati. Because I know she is a deep part of your life. Yeah, you can see with the broad smile. I know the rare few conversations நம்ம ஃபோன்ல வச்சுக்கும் போதெல்லாம் it will be in and around நியதிக்கு வந்து இது வேணும், நியதிக்கு வந்து அது வேணும், அந்த மாதிரி. அவங்களோட பேரண்டிங், அவங்களோட அப்ரிங்கிங்ல I always feel like mom plays a huge role in a kid's life. அம்மா பார்த்து தான் அந்த குழந்தை வளரும். அம்மா வந்து கன்வென்ஷனலான ஒரு அப்ரிங்கிங்கில் உள்ளவங்கன்னா குழந்தைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியே வந்துடுது. இன்றைக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போது. இதுவே வந்து அம்மா ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன்னா அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி வளரும். டு யூ ஹேவ் த கான்வர்சேஷன்ஸ் வித் ஹர் இன் த ஷாவனிஸ்டிக் சொசைட்டி? அதில் வந்து இருக்கிற ஹேர்டல்ஸை எப்படி வந்து ஒரு உமன் ஓவர் கம் பண்ணுறது? யூனோ டு யூ ஹேவ் தீஸ் ரூல்ஸ் ஃபார் ஹர்? 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஹவு டஸ் இட் ஒர்க் பிட்வீன் யூ அண்ட் ஹர்? ஓகே, பாயிண்ட் 1, அது அம்மா மட்டும் கிடையாது, அம்மா அப்பா ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பா யாருக்கு அன்னைக்கு டைம் இருக்கு, ஹூ ஸ்பெண்டிங், பட் கன்சிஸ்டண்ட்டாக 2 பேருமே அந்த குழந்தையோடைய லைஃப்பில் இருக்கிறது இஸ் குட். அண்ட் 2, இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன்ஸ் நிறைய அவ சைட்லேருந்து வரும். ஓஹோ, சி லைஃப் இஸ் லைக் திஸ் அண்ட் திஸ் தட், அந்த பிகாஸ் ஐ லுக் எட் எங்களுடைய நான் படிக்கிற கோர்ஸும் சரி, it's like I am okay and you're okay. So I see it as everybody is okay. அந்த ஸ்பேஸில் தான் மை மைண்ட் ஒர்க்ஸ். நான் அப்படி தான் டியூன் பண்ணிகிட்டு இருக்கேன். படி முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, டியூன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரப்சர் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் she will talk to me about it and we'll discuss இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய we have. Does she have the space to talk about her crushes, her boyfriends? Yeah. Why அப்படியா? Yeah. Lovely. Definitely. Lovely. In fact, she discusses with her dad as well. Oh my God, really? And அவர் ரொம்ப 3 பேர் உட்காந்து அப்புறம் அவ திருப்பி கேள்விகள் கேட்பா, நான் பதில் சொல்லுவேன், அவர் கொஞ்சம் நெளிவார். அப்போ வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் டேட்லாம் இல்லையா சேத்தன் சார்? ப்ரொடெக்டிவ், எஸ், ப்ரொடெக்டிவ் தான். இருந்தாலும் இது ப்ரொடெக்டிவ் கிடையாது ஆக்சுவலாக. Protective is like to stand by your child. Okay. No. She's okay to discuss anything and everything. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். Definitely. உங்ககிட்டயும் சரி, சேத்தன் சார் கிட்டயும் சரி. That's amazing. அந்த கம்யூனிகேஷன், அந்த ஓப்பன்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அது முதல்ல இருந்து அவ சின்ன குழந்தையில இருந்து நான் அது I've been very certain about that. இது வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றத kept. என்னுடைய அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த டைம்லையும் இந்த அவேர்னஸ் மட்டும் எனக்கு இருந்துச்சு. Yeah, I think that's beautiful. I mean, somewhere I feel அந்த gap widen ஆகும்பொழுது தான் things go a little. Yeah, if
இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூனா அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்லலான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு இருக்கணும். தென் அந்த இஷ்யூ இல்லாமல் போயிடும். ரைட் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு அந்த குழந்தை நினச்சிதுன்னா அதுவே பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ அந்த ஃப்ரீடம் ஐ திங்க் அது பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ் தட் ரேப்போ வித் தி சைல்டு. ஓகே, கம்மிங் பேக் டு சோஷியல் மீடியா, நீங்கள் அதில் வந்து ஆக்டிவாக இல்லைனாலும் திஸ் இஸ் ஒரு சைக்காலஜி ஒரு கவுன்சிலர் தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட நான் வந்து பேசுகிற மாதிரியே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இப்போ கேட்க போகிறேன். ஆஸ் இன் சோஷியல் மீடியா இஸ் இன்எவிட்டபிள்னு இன்னைக்கு ஆயிடுச்சு, நாட் ஜஸ்ட் ஃபார் செலிபிரிட்டிஸ் பட் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். இதில் வந்து த கியூரியாசிட்டி ஃபார் மீ ஆல்வேஸ் ஹஸ் பீன், அதில் என்ன சுகம் ஒருத்தங்களை வந்து ஒரு ஹேட் காமெண்ட் கொடுத்து நெகட்டிவாக பேசி ட்ரோல் பண்ணி அது மூலமாக என்ன மாதிரி ஒரு ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்குது, வை ஆர் பீப்புள் டூயிங் இட் அப்படின்ற ஒரு பார்ட். தி அதர் பார்ட் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்னோட கொஸ்டினில் உங்களுக்கு என்னென்னா, அந்த விக்டிம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவங்க இந்த தப்பு பண்ணல, அவங்களை யாருக்கும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரே நெகட்டிவிட்டி வந்துட்டே இருக்கு. அன்ஃபேர் டு த விக்டிம் இஃப் தே லுக் அட் இட் as being a victim. ரைட். ஓகே, நீங்கள் கேட்டது வந்து என்ன கிடைக்கிது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கும்போது. இட்ஸ் பேசிக் அந்த புல்லிங் சொல்லுவாங்க ஸ்கூலில் காலேஜஸில், அந்த டீஸ் பண்ணுறது புல்லி பண்ணுறது அதோடைய அங்கேருந்து தான் தொடங்குதுன்னு எனக்கு என்னுடைய நம்பிக்கை. அஜித் சார் சொல்லியிருப்பார் அந்த பிங்க்குடைய தமிழ் ரீமேக்கில், ஹீல் சே உன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுக்கு நீயே வந்து இன்னொருத்தனை மட்டும் தட்டுற. ரைட், தட் வாஸ் லைக் வெரி நைஸ் பஞ்ச். அவர் நிறைய பஞ்ச் சொல்லியிருக்காரு, பட் எனக்கு பிடிச்ச பஞ்ச் இது. அதான் தன்னை வந்து டு மேக் ஒன் ஃபீல் குட் அபவுட் தெம்செல்ஸ், நம்மளை பற்றி நாம் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனை மட்டும் தட்டுறது, அதுதான். ஸோ அதில் வந்து நீ ஓகே இல்லைன்னு சொல்கிறதுல ஐ எம் ஃபீலிங் ஓகே அபவுட் மை செல்ஃப். பட் அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலனாலும் தே கண்டினியூ டூயிங் இட் இல்லை? சோஷியல் மீடியா அப்படி தானே இருக்குது. ஓகே, இப்போ ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் வேற 4 பேர் கமெண்ட் அடிப்பாங்க, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நான் இப்படி தான்டா சொல்லுவேன், அங்கே ஒரு வார் நடக்கும். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் ஹங்கர்ஸ். அது வந்து அதில் வந்து இன்சிடென்ட் ஹங்கர்னு ஒன்று இருக்குது. எதுவுமே நடக்காத ஒரு லைஃப், ஒன்றுமே நடக்கலையே, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்கேஜ் பண்ணுவோம் அவங்க. இட் கீப்ஸ் தெம் சம்திங்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்னு அந்த இன்சிடென்ட் ஹங்கரை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ ஐ எம் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இன்னைக்கு பாரு நான் போய் சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறேன், இதெல்லாம் ஒரு குழப்பா. ஆமாம், அது அவங்களுக்கு தேவைப்படுது. பிகாஸ் தட் இஸ் தேர் வேலிடேஷன். Okay. That is how they validate themselves. இந்த பக்கம் ஸ்டோரி இட் இஸ் வெரி சேட், பட் இந்த பக்கம் ஸ்டோரியே நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பக்கம் உள்ளவங்க இந்த கமெண்ட்லாம் படிக்காதீங்க, உங்களை மாதிரி ஜாலியாக எதுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருங்க, எதுவுமே படிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்வீங்க. கொஞ்சம் நல்ல கமெண்ட் வரும்போது பார்ப்பேன், அது மேலோட்டமாக 4-5 பார்ப்பேன். ஏதாவது கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா அதை விட்டு அடுத்த தென் ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் அப்புறம் மறுநாள் பார்க்கறது, அடுத்துக்கு மறுநாள் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு இன்டர்வியூ வருதா பேசிக்காக கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், விட்டுருவேன். இன்னைக்கு இருக்கிற 2023 டைம் we are all busy, we're doing so many things, everybody is engaging in one thing or the other, but bottom line is somewhere there is a sense of loneliness in every human being. எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு வேக்யூம், ஒரு எம்ப்டினஸ், ஒரு லோன்லினஸ், அது மூலமா ஒரு டிப்ரெஷன். Do you see that pattern in the clients you have, in the life that you see? Definitely. And நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சிலப்போ நம்ம லேக்ல ஃபோக்கஸ் பண்ணுறது, எது இல்லையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, அதுவும் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவுக்கு நம்ம கொடுக்குற டைம், ஒரு டிவி பார்க்குறதுக்கு நம்ம கொடுக்குற டைம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற டைம், இட் டிஃபர்ஸ். ரிலேஷன்ஷிப்புக்குன்னு வரும்போது மட்டும் நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தை, அதுவும் சரியான முறையான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறது, சரியாக கம்யூனிகேட் பண்ணும்போதும் ஒருத்தர் ஒஃபெண்ட் பண்ணிவிட்டு நீ எனக்கு டைமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் டைம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா நீங்கள் டிஃபென்சிவ் ஆகிடுவீங்க இல்லையா. ஸோ டு புட் இட் அக்ராஸ் அது ஒரு மெத்தட் தேவைப்படும். ஓகே, பட் சிலப்போ நம்ம ரொம்ப வல்னரபிளாக இருக்கும்போது நமக்கு சரியாக அந்த கம்யூனிகேஷன் வராது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்யூஸ் பண்ணுறதுக்கு தான் வரும், எனக்கு நீ இது கொடுக்கல, நீ எனக்கு பண்ணலை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுவும் நேச்சுரல் தான். பட் யூ நீட் டு ஸ்டெப் பேக், பாஸ், திங்க், எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு, அண்ட் கீப்பிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்டாக்ட்
அது 4 உறவாக இருக்கலாம், 2 உறவாக இருக்கலாம், இல்லை ஒரு 15 பேராக இருக்கலாம். பட் கீப்பிங் தோஸ் ரிலேஷன்ஷிப் அது உங்களுக்கு முக்கியம்னா எல்லாருக்கும் முக்கியம் அது. ஸோ அதுக்குன்னு டைம் கொடுக்கறது, அதுக்குன்னு கொஞ்சம் சிந்திக்கிறது, அதுக்குன்னு மெஷர்ஸ் எடுக்கிறது, கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஐம் கெட்டிங் இட் இன்டு அ லிட்டில் டீப்பர் ஸ்பேஸ். கம்பேனியன்ஷிப்குள்ளே வந்து நான் சில டைம் நோட்டீஸ் பண்ணுவேன், ஐ ஃபீல் லைக் there's so much of pressure on the expectation between partners. அவங்க வந்து ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் I need a friend, I need a soulmate, I need a financial person who provides everything for me. அவங்க வந்து என்னை இமோஷ்னலாக என்னோட நீட்ஸை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபிசிக்கலாக என்னோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாமே அந்த ஒரு பர்சனாக இருக்கணும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐயோ அது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குமே, எப்படி தாங்கிப்பாங்கன்னு. how can one work around this, ma'am? இல்லை கொஞ்சம் சிரமம் தானே அது, யோசிச்சு பாருங்க. நம்மளால அப்படி ப்ரொவைட் பண்ண முடியுமா, அதுவும் ஒன்று இருக்கு. சிலப்போ நமக்கும் பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, சில இடங்கள்ல வந்து வி டோன்ட் வாண்ட் another person, அது என்னுடைய ஸ்பேஸ்ன்னு நம்மளும் நினைக்கிறோம். ஸோ அது அப்படி இருக்கும்போது நம்மளால அது எல்லாமாவும் இருக்க முடியுமா? ஒருத்தங்க சூரிய சொல்லுவார் எல்லாமாவும் இருப்பேன், அப்படி எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். ஸோ எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பட் இப்போ என்னுடைய பிரைம் தேவை இதுதான் அப்படின்னா I can communicate, put it across and see how to work around it. ஓகே, இந்த தேவை இப்போ எனக்கு ஒரு நீடு இருக்கும், என்னுடைய பார்ட்னருக்கு, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அவருக்கு சில தேவைகள் இருக்கும். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம கம்யூனிகேட் பண்ணுற விதத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி how we put across our needs, what is met, what is not, எது மீட் பண்ண முடியும், அதில் அந்த தேவைகளில் எது நிறைவேறும், எது நிறைவேறாது, நிறைவேறதை அக்செப்ட் பண்ணி நிறைவேறாததையும் அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வேணும். இது அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சில விஷயத்த நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அது இதுக்கு மீறி இது நடக்காது அப்படின்னும் போது ஓகே அண்ட் அக்செப்ட். பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்மளுடைய ரொம்ப முக்கியமான தேவைகள் அக்செப்ட் ஆகலைன்னா தென் இட் மீன்ஸ் சம்வேர் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மென்ட் டு பி. இந்த முக்கியமான ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் தாண்டி நிறைவேறாத விஷயங்கள் லைக் பீங் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப், அந்த மாதிரி உள்ள டிசையர்ஸை அதுக்குன்னு உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸ்டர்னலாக வச்சுக்கிறது ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைக் ப்ராபப்ளி ஐ வாண்ட் மை பார்ட்னர் டு லிசன் டு ஆல் மை ப்ராப்ளம்ஸ் டெய்லி உட்காந்துட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே லெட்ஸ் சே தட்ஸ் நாட் ஹேப்பனிங். அது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னா isn't that okay? Like I'm asking you. See that's between the husband and wife. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ஓகேனா அது ஓகே. And relation, I just read a book. Ma'am, why did you give that expression to me? நான் இந்த question கேட்கும்போது No, I was reminded of a book that I just read. Attached no book. It speaks about different types of attachment. Okay. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குமா அட்டாச்மெண்ட்ல. ஓகே, அது சைக்காலஜிலையும் படிச்சிருக்கேன். இப்போ இந்த புக் படிக்கும்போது இட் வாஸ் லைக் ரொம்ப ஜனரஞ்சகமாக கொடுத்துருந்துச்சு, ஈஸி டு ரீட் மாதிரி. ஸோ சிலருக்கு வந்து அந்த ஆங்ஷியஸாக they'll be attached. நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து டச்சில் இருக்கணும், அவங்க வந்து என்னோட எல்லா மெசேஜுக்கும் பதில் போடணும், அந்த கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். தென் அந்த பர்சனுடைய அட்டாச்மெண்ட் பேட்டர்ன் வந்து ஆங்ஷியஸ். ஓகே, சிலருக்கு வந்து அது அவாய்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இருப்பேன் ஆனால் இருக்க மாட்டேன், ரொம்ப க்ளோஸ் வந்துடாத, நான் தள்ளி வச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு இட்ஸ் அ சைல்ட்ஹுட் பேட்டர்ன் அகெயின். ஓகே, ஸோ சைல்ட்ஹுட்டில் அவங்களுடைய தேவைகள் இஃப் வென் ரிலேஷனலாக அது பூர்த்தி ஆகாதப்போ நான் தள்ளி இருந்துக்கிறேன், ஐ எம் சேஃப், ஓகே, நான் வந்து டிட்டாச்சாக இருந்தால் ஐ எம் வெரி சேஃப் அப்படின்னு அந்த குழந்தை கற்றுக்குது. ஸோ வளரும் போதும் அவங்களால அட்டாச் ஆக முடியாது, அதாவது எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியாது. அவங்களுடைய லவ் இருக்கும், உள்ள அன்பு இருக்கும், அதை வெளிக்காட்டுறதுக்கு தெரியாது அவங்களுக்கு. அவங்கெல்லாம் அவாய்டன்ட், ரொம்ப கிட்ட போக முடியாது நம்ம அவங்க கிட்ட. தே வில் அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே பயந்து ஓடிடுவாங்க. இதுல சேட் பார்ட் என்னன்னா ஆங்ஷியஸ் வில் கெட் அட்ராக்டட் ஒன்லி டு an avoidant. ஓ, கூட சேர்றது வந்து ஆங்ஷியஸும் ஏன்னா அவாய்டன்ட் வில் நாட் கோ ஃபார் another avoidant. ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணா அப்புறம் எங்க ரிலேஷன்? ஆமா, தேவையில்லையே. ஆங்ஷியஸ் வந்து அவங்களும் ஆங்ஷியஸ் இவங்களும் ஆங்ஷியஸ்னா சிலப்போ அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட்லி ஆங்ஷியஸும் அவாய்டன்ட்டும் தான் ஒன்னா சேருவாங்க. தென் அது ரொம்ப பயங்கர பிரச்சனையாகும் இல்லைமா? ஆமாம், அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த நிறைய கிளாஷஸ் வர்றது எல்லாமே வருது. அண்ட் தென் தெர் இஸ் அ செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் வேர் தே பி இன்டர்னலி வெரி செக்யூர்ட். அதனால அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அவுட்பர்ஸ்ட், இஃப் மை பார்ட்னர் ஹேஸ் அன் அவுட்பர்ஸ்ட் டுவர்ட்ஸ் மீ, ஐ டோன்ட் டேக் இட் பர்சனல்.
நான் வெயிட் பண்ணுவேன். ஓ ஓகே, இன்னைக்கு பேட் மூட்ல இருக்கியா, இப்படி சத்தம் போட்டியா, லெட் மீ வெயிட், நீ காம் டவுன் ஆனே நான் ப்ராசஸ் பண்ணுவேன். அமேசிங். எனக்கு செக்யூர்ட் வேணும் மேம். எல்லாருக்கும் செக்யூர்ட் தான் வேணும். செக்யூர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே நீ ட்ரைட்ஸ் which we can understand. இல்ல ஏதாவது புதுசா ஒரு மிஷின் வரும். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸே பார்க்கணும்னு நினைக்கிறேன் லைஃப்ல. ஆனா அதுல ஒண்ணு மென்ஷன் பண்ணல அவங்க, there is an anxious avoidant. தட் இஸ் சில உறவுகள்ல சில இடத்துல ஆங்ஷியஸா இருப்பாங்க, சில இடத்துல அவாய்டண்டா இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. அது அந்த புக்ல மென்ஷன் ஆகல, பட் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் இட் அக்ராஸ். வாட் இஸ் திஸ் புக் கால்ட் அஸ்? அட்டாச்ட். நான் அப்புறம் காட்டுறேன் புக். இல்ல ப்ளீஸ், எவ்ரிபடி ஹேஸ் டு ரீட் அட்டாச்ட். ஸோ ஐ கெஸ் ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியான புக் டு ரீட். ஓகே, எனிபடி கேன் ரீட். எஸ்பெஷலி இந்த புக் வந்து எஸ்பெஷலி ஃபார் அட்டாச்மெண்ட்ஸ் வித் ரொமான்டிக் பார்ட்னர்ஸ். பியூட்டிஃபுல். ஓகே, can you please, I'll show it to you, you can. I will and also before we finish off this, I want to ask two things. One வந்து being such an avid reader, if you can prescribe or a happy peaceful life வாழ்றதுக்கு read these two books அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு புக் சொல்லுங்களேன். See, ரெண்டு புக்ல எல்லாம் பீஸ்ஃபுல் அதுக்காக 10 புக் படிக்க முடியுமா? The top 3 books you think everybody must read. அவ்வளவுதான். ஜெனரலி நான் இப்போ ரீசன்ட்டா படிச்ச, ஓகே இது ஒரு புக் சொல்லாம நீங்க இது படிக்கவே ஆரம்பிக்கல. ஓகே, உங்க பெருந்தன்மை அது. சோ இப்போ நான் படிச்ச அந்த அட்டாச்ட், I'll show you the book later. அப்புறம் இன்னர் சைல்டுன்னு ஒரு புக், பட் அது வந்து இல்லை, இன்னர் சைல்டு இஸ் லிட்டில் இன் டெப்த், அது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்பிரிச்சுவலி இஃப் யூர் இன்க்ளைன், லைக் கொஞ்சம் ஃபிலசாபிக்கலி இஃப் யூர் இன்க்ளைன், திஸ் இஸ் an amazing book called Power of Now. நான் அதையும் காட்டுறேன். சரி, இட்ஸ் டூ குட். அது வேணா நான் ஒன் ஷார்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். ஓகே, என்ன சொல்லுதுன்னா அந்த புக், நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம வந்து இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் இல்லாதது தான். நம்ம ப்ரெசென்ட்ல இருக்க கற்றுக்கிட்டோன்னா, ஹியர் அண்ட் நவுல இருக்க கற்றுக்கிட்டோன்னா, அப்போ ஆக்சுவலி எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரொம்ப யோசிக்க மோஸ்ட்லி பாஸ்ட் இப்படி இருந்துச்சு அதில் பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ், அப்புறமா பாஸ்ட் அப்படி இருந்தது இப்போ அது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம தாட்ஸில் வந்து இட்ஸ் கரப்டிங் அஸ். அதனால ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இன்னைக்கே 5 ரூபாய் தான் கையில் இருக்குது, நாளைக்கு கையில் காசே இருக்காது, இந்த ஒரு பயங்கள். ஃப்யூச்சரில் நம்ம கரியர் எப்படி இருக்கும், குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம கல்யாணம் ஆகுமா இந்த மாதிரி பயங்கள். அதுவும் ட்ரூ கிடையாது, பாஸ்ட்டும் ட்ரூ கிடையாது. ட்ரூத் என்னன்னா இந்த நிமிஷம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற உண்மை. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் தட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய டைம் எடுக்கும் டு ingrain that in us. I love the thought. Amazing book. I love the thought of amazing book. It's helped me. It's really helped me because ஒரு focus, where to see அப்படின்றது ஒரு சொல்யூஷன், வெரி டூவபிள் சொல்யூஷன் மாதிரி தெரிஞ்சது. சூப்பர். ரெண்டு கிரேட் புக்ஸ் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மை அதர் வைண்டிங் அப் கொஸ்டின், த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். ஸ்ட்ரெஸ் இஸ் இன்னெவிட்டபிள் இன் டுடேஸ் டைம் அண்ட் அதோட டிகிரிஸ் மாத்திரம் தான் வேரி ஆகிட்டு இருக்கு, சின்ன குழந்தைலேருந்து அடல்ட் வரைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் ஒரு கண்ட்ரோலை மீறி போகும்பொழுது how do you think one should handle it? This needs a little planning னு நான் நினைக்கிறேன். You need to have your resources. அதாவது நான் தனி ஆள், நான் பார்த்துக்குவேன், அது அவருக்கு தான் ஒர்க் அவுட், நமக்குலாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரே பர்சன்ல எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் இருக்காங்க, பட் ஐ ஹாவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ ஹாவ் அ சோல்மேட், ஐ ஹாவ் மை சைக்கோதெரபிஸ்ட், ஐ ஹாவ் மை ஸ்பிரிச்சுவல் குரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அன்னைக்கு இருக்கிற விஷயத்த ஓகே நானே ப்ரெசென்ட்ல இருந்து நானே கூட சால்வ் பண்ணிக்கலாம். அந்த அவேர்னஸ், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருந்ததுன்னா. ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ஃபேமிலி பற்றியே ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட போகிறோம், அதே தான் கரெக்ட். ஸோ ஹேவிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா ஆமாண்டி கரெக்ட், புருஷன் தான் தப்பு அப்படி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க சும்மா நம்ம சேட் பண்ணுறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஓகே, பட் டு ஒரு நியூட்ரலாக பார்க்கக்கூடிய
ஒரு பக்குவம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டெஃபினட்டாக வேணும். Okay. Ma'am, seriously, I think I'm seeing another face of you. Now, and the conversations we've had or what the world has probably seen, adilirundhu or a different take of you. I loved it. I loved talking. I think I did more of the talking. That's what you need to do, la. Adukku thane na ungala vandu meet pandrathe. I'm happy you contributed so much and of your time. Thank you so much, and gladly I think like after this goes up, I'll come again and ask you for one more session. There's so much we can talk about. Oh, sure. Yeah. Why not? So I'm already adar seat na ipo plan பண்ணிட்டேன். I'm already booking you in advance. Thank you, ma'am. Thanks for this. It has been such a pleasure. It was great. Thank you. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேச. நானும் ஏன்னா இதெல்லாம் நான் பேசினது கிடையாது on camera. That's beautiful. So thank you for doing it today for me. Thanks.